Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Prime Video சைட்லேருந்து நம்ம Invincible Season 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே புரியுது, இன்னும் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆகும். பட் கண்டிப்பாக அது நம்ம அப்கமிங் டேஸில் தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆயிரும். ஆக்சுவலி நான் இன்னும் அது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காம ஏன் தான் பார்த்தேன். வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக டோட்டல் எல்லா எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விச் இஸ் டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான். அண்ட் சீசன் 3 நீங்கள் இன்கேஸ் பார்க்கலாம் அப்படின்னா 100% டெஃபினட்டாக பார்க்கலாம். சீசன் 1 சீசன் 2லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்போ தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு பவர் கிடச்சிருக்கு, வோல்ட்ரமைட்ஸ்னா யார், அவங்க அப்பா ஆம்னிமேர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. அண்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்பேஸ்க்கெலாம் போயிட்டு பயங்கரமான சில சண்டைலாம் நடக்கும். அண்ட் நம்ம ஹீரோ இங்கே வந்து அவரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பார். பட் சீசன் 3ல் அவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. லைக் இப்போ வந்து வோல்ட்ரமைட்ஸ்லாம் வர போகிறாங்க, எர்த்தை ஃபுல்லாக அழிக்க போகிறாங்க. அண்ட் அதில் இவர் எப்படி இதை தடுக்க போகிறாரு, தனியாலாம் நின்று, தனியாக இல்லை அவருக்குன்னு தனியாக சூப்பர் ஹீரோ டீம்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக யாருமே வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது எக்ஸப்ட் நம்ம இன்வின்சிபிளை தவிர. ஸோ அதை வந்து அவர் எப்படி தன்னை ஸ்லோலி வந்து டெவலப் பண்ணுறாருன்னு தான் வந்து அப்படி இந்த சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் கடைசி 2 எபிசோடில் காமிச்சாங்க வேறு லெவலான ஒரு ஆக்ஷன் விஷுவல் வைஸ் இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஸ்டோரி கொஞ்சம் இப்படி கூட சேஞ்ச் ஆகலாம். ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம ஹீரோக்கு, ஓகேங்களா. அது ப்ராப்ளம்ஸ் மேலே ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று போயிட்டே இருக்குது. பட் அதில் வந்து ஒரு புது ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதான் எபிசோட் 7 பயங்கரமாக இருந்திருக்கு. இவரை மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமான இன்விசிபிள்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அண்டு அது எப்படி வராங்க, என்ன பண்ணுறாங்க, அதான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எபிசோட் 8 வந்து தரமாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சில சீசன் 3ல் சில நியூ கேரக்டர்ஸோடு நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவனை எப்படி ட்ரெயின் அப் பண்ணுற மாதிரியும், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்டையர் ஒரு சூப்பர் ஹீரோவோட தனி ஒரு டீம் இருந்தது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரியும். அண்ட் அதுலேருந்து அவங்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ஈவோட கேரக்டர் ஒன்று செம்மையாக வந்து காமிச்சிருக்காங்க. லைக் அவங்களோட அந்த கேரக்டரை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிட்டு, அண்ட் அதுலேயும் கொஞ்சம் லவ் ஆங்கிள்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் யூனிக்காக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சீசன் 3 பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளிஃப் ஆங்கிளோடு முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு சீசன் 4க்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்டோரியெல்லாம் இன்னும் முடிக்க சான்ஸே கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சீசன் 4 பார்க்க தான் போகிறோம். ஸோ நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தா நம்ம சீசன் 4 நெக்ஸ்ட் இயரே ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து இன்னும் டிலே பண்ணுற மாதிரியோ இல்லை இனிமேல் தான் மேக்கிங் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. அவங்க பேக் டு பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இன்னும் ரிலீஸ் டேட் தான் அவங்க ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தரல. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்துடும். நம்ம இன்வின்சிபிள் சீரீஸ்னாலே வந்து ஒரு டாப் லெவலான ஒரு அனிமேஷன் பார்க்கலாம். அண்ட் ஒரு பிளச்சடான ஒரு கான்டென்ட் தான் உள்ள அதிகமாகவே இருக்கும். அண்ட் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சீரீஸே வந்து நல்லா கொஞ்சம் பீக்கில் கொண்டு போயிருக்காங்க. பிரைம் வீடியோ கிட்ட ஒரு அல்டிமேட்டான ஒரு சீரீஸ் இருக்குன்னு சொல்லலாம். எப்படி நம்ம பாய்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த இன்வின்சிபிளோட சீரீஸும். சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கே தோணும், போதும் ஏன் இதுக்கு மேலே காமிக்காது. அந்த லெவலான சில அருவருப்பான சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து பாருங்கள். தவிர ஃபேமிலியெல்லாம் பார்த்துடாதீங்க. அதுக்காக தான் மெயினாகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறேன். ஸோ பை த வே நான் தமிழ் டப்பில் வந்தால் தான் ப்ரோ பார்ப்பேன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி வித்தின் 1 month or 2 months உள்ள நம்ம தமிழ் டப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வரும். பெரிய லெவலான கான்டென்ட் தான். ஆல்ரெடி 2 சீசனுமே நம்ம தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீசன் 3 நம்ம தமிழ் டப்பில் தான் வரும். இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஜென்ரிக்காகவே இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது நல்லபடியாக தான் இருக்குது. எனக்குலாம் மோஸ்ட்லி நான் இங்கிலீஷில் தான் பார்ப்பேன்னா அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். பை த வே இப்போதைக்கு ப்ளே தமிழில் ரேட்டிங் தரலாம், டெஃபினட்டாக 9 தரலாம். அவுட் ஆஃப் 10 தரமாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you next video. Bye guys.